அண்ணா நல்லா இருக்கிறியா? அம்மா நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த பக்கம் போலான்னு நீ பாட்டு போலான்னு வந்தேங்கண்ணே. சக்தி அண்ணா, சேர் எடுத்து போடு, உக்காருங்கம்மா. வீட்டுல பொண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா? கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. இல்லைங்க மூணுமே நல்லா இருக்குது. சரி இந்தாங்கம்மா, செலவுக்கு வச்சுக்காங்கம்மா. அவங்க குடுக்கற காசை நான் செலவழிக்க முடியலப்பா. அம்மா உங்க பையனா இருந்தா வாங்கிக்க மாட்டீங்களா? 10 ரூபா மட்டும் கொடுக்கணும், நான் வாங்கிட்டு போறேன். 10 ரூபாய்க்கு. சரிம்மா. அண்ணா சொல்லு சக்தி. நானும் இந்த கடைக்கு வந்து புதுசுல பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த அம்மா மட்டும் வந்தாங்கன்னா நீங்க அவ்வளவு மரியாதையா கொடுக்குறீங்க, அவ்வளவு மரியாதையா பேசுறீங்க. யாருன்னு அந்த அம்மா? அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 3 பொட்ட பிள்ளைங்க. 25 வயசுலயே அவர் கணவர் இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அந்த அம்மாட்ட சொன்னது, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு என்ன வயசு இருக்குல்ல, அந்த 3 குழந்தையும் கொண்டு போய் அனாதை இல்லத்துல விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, என் புருஷன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த குழந்தைங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன், இவங்களை படிச்சு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். அந்த அம்மா சொன்ன மாதிரியே இப்போ ஒவ்வொரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. அந்த அம்மா வரும்போது தன்னை போல எனக்கே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு வருது. அண்ணா இந்த அம்மா பத்தி நீங்க பேசும்போது எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் புல் அடிக்குதுண்ணே. இந்த காலத்தெல்லாம் குழந்தைய பெத்துட்டு கோயில் வாசலையும் குப்பை தொட்டையிலும் போட்டு போயிடுறாங்கண்ணே. இந்த அம்மாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுண்ணே. அண்ணா இந்த அம்மா அடுத்த டைம் வரும்போது அந்த அம்மா கூட சேர்ந்து எனக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து தரீங்களேண்ணே.